இங்க பூஜான்ற ஒரு பொண்ணு சின்ன வயசுல இருந்தே பல விஷயங்களால சமூகத்துல ஒதுக்கப்பட்டு ரொம்பவே இன்ட்ரோவர்ட்டா மாறி இருப்பா. யார் கூடயும் பேசுறதுல சிரிக்கிறதுல இவ்ளோ ஏன் அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட கிடையாது. இப்படி இருக்கிறவளுக்கு காலேஜ்ல அவ கூட படிக்கிற ஒரு பையன் மேல காதல் வருது. ஆனா அவன் கூட நேர்ல பேச தைரியம் இல்லாம FB-ல ஃபேக்கா ரியான்ற ஒரு ஐடியை கிரியேட் பண்ணி அது மூலமா அவன் கூட சேட் பண்றா. அவனும் பூஜாவை பத்தி விசாரிக்க, நானும் உன் கூட தான் படிக்கிறேன்னு சொல்ல, அதுக்கு அவன் ரியான்ற பேர்ல எங்க கிளாஸ்ல யாருமே இல்லையேன்னு சொல்றான். அது என்னோட ஃபேக் ஐடி தான்ற உண்மையையும் அவன் சொல்லிடுறா. நேரம் வரப்ப நான் யாருன்னு சொல்றேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்ல, சரின்னு அவனும் சாட்லயே பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. அவனும் கிளாஸ் ரூம்ல அந்த பொண்ணு யாரா இருக்கும்னு தேடி பார்த்துட்டு இருப்பான். பட் நோ யூஸ். ஆனா அதெல்லாம் பார்த்து பூஜா ரொம்பவே ரசிச்சிட்டு இருப்பா. பூஜாவா எந்தெந்த விஷயங்களை எல்லாம் அவ மிஸ் பண்ணாலோ ரியாவா அது அத்தனையும் அவளுக்கு கிடைச்சதா ஃபீல் பண்றா. பூஜாவை விட ரியாவோட லைஃப் தான் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்படியே கொஞ்சம் மாசம் போக அவன் இவளை நேர்ல பாக்கணும்னு சொல்றான். அதுக்கு இவளும் சரின்னு ஒரு ஸ்பாட்டை பிக்ஸ் பண்ணி கிளம்பி போறா அவனை மீட் பண்ண. ஆனா அங்க உள்ள ஒரு கண்ணாடி டோர்ல பூஜா தான் தெரியுறா. அப்பதான் இவன் ரியலைஸ் பண்றா, அவ ஃபேஸ பார்த்தா எல்லாருக்கும் பூஜா தான் தெரியும், ரியா யாருக்கும் தெரிய மாட்டான்னு. பூஜாவை தான் யாருக்குமே பிடிக்காதுன்னு இவளே மனசுல ஸ்ட்ராங்கா நம்புறா. அப்ப இவனும் நம்மள பார்த்தா எங்க பிடிக்காம போயிடுமோன்னு பயத்துல அவ திரும்பி வந்துடுறா. வந்த முதல் வேலையா FB அக்கௌண்ட டெலீட் பண்ண ட்ரை பண்றா. பட் அவளால முடியல. ரியான்ற பர்சனை அவ அழிக்க விரும்பல. அதனால அந்த அக்கௌண்டையும் டெலீட் பண்ண மனசு வரல. கடைசியா சந்தோஷமா இருக்கிற ரியாவை அழிக்காம யாருக்குமே பிடிக்காதுன்னு இவன் நினைக்கிற பூஜாவையே அழிக்கலான்னு முடிவெடுத்து சூசைட் பண்ணிக்கிறா. எப்பவும் நம்மளோட வாழ்க்கையில நம்ம உண்மையான அடையாளத்தோட தான் வாழணும். அதுக்கு தைரியம் இல்லாம உண்மையான உலகத்தை விட்டு போலியான அடையாளத்தோட வாழணும்னு நினைச்சா நம்மளால கடைசி வரைக்கும் வாழவே முடியாது.